என்ன கொடுப்பாங்க அப்படின்னு, ஏசி கொடுக்க போறாங்கன்னு ஒரு இதுல ஓகே எல்லார் வீட்டுக்கு ஒரு ஏசி கொடுத்தா அவங்களுக்கு ஓட்டு அப்படின்னு. ஆக்சுவலி வாய்ப்பு இருக்குதா? திமுக இன்னைக்கு திருப்பி போய் நீட் பத்திலாம் பேசினாங்கன்னா எடுபடுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 5 வருஷம் நீங்க இருந்தீங்களே ஏன் பண்ணலங்கிற கேள்வி வரும். அப்பதான் அவங்க எடுக்கிற கேம்பெயினே பாருங்க, டெல்லி விசஸ் நம்ம அப்படி இப்படின்னு பேசும்போது என்டிஏன்னு ஹிந்தியில எழுதி என்டிஏ விசஸ் நம்ம. ஸோ அதை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு போய் சேர்த்து பாஜக இருக்கிற கூட்டணி இந்த கேம்பெயின்லாம் அவங்க கொண்டு வருவாங்க. ஆனா அது எடுபடுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த முறை புதுசா வரவர் பண்ணுவாரா? புதுசா வர யார் வேணா, 2 பேர்ல யார் வேணா அதை பண்ணுவாங்களா? இன்னொன்று என்ன ரொம்ப கவனிப்பாங்க அப்படின்னா, சரி எனக்கு இவங்களுக்கு போடணும்னு இருக்கு, ஆனா நான் போட்டு இவங்க ஜெயிப்பாங்களா? எப்படி தோக்க போற கட்சி உங்களுக்கே போட்டுருவாங்க, நான் ஏன் ஓட்டை வேஸ்ட் பண்ணணும்? தேர்தல் நெருங்கும் போது விஜயோட ஓட்டை குறைக்குமா? அஸ் யூஷுவல் கமலுக்கு நடந்த மாதிரியோ சீமானுக்கு அப்பப்ப நடக்கிற மாதிரியோ விஜய்க்கும் இது நடக்க மாட்டேங்குது. இவங்க வந்து பேச போறாங்க அப்படின்னு அப்படியே தபன்னு வராங்கன்னா அது அந்த ரெஸ்பெக்டிவ் சினி ஸ்டார்ஸ்க்கு தான் நடக்குதே தவிர அந்த ஸ்டார் வேல்யூ தான் இருக்கே தவிர அரசியல் ஸ்டார் வேல்யூ வந்து தமிழ்நாடு இஸ் மிஸ்ஸிங். அந்த ஒரு திரு கருணாநிதி அவருடைய ஸ்பீச்சுக்கு வந்த கூட்டமோ இல்ல செல்வி ஜெயலலிதா அவங்களுக்கு இருந்த அந்த ஆராக்கு வந்த கூட்டமோ இன்னைக்கு இல்லை. அதுதான் நிஜம். நிறைய பேர் 17 மணி நேரம் 16 மணி நேரம்லாம் இன்க்ளூடிங் டிராவல் டைம் அப்படிலாம் வேலைக்கு போயிட்டு வந்து குடும்பத்தை கவனிக்கிற எத்தனையோ பேர் தான் சராசரி வாக்காளர். அந்த வாக்காளர் பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பிரச்சனையை அவங்க கிட்ட பேசுற தலைவர்கள் இன்னைக்கு கம்மி. இந்த சலிப்பு வந்தது காரணமே என்னங்க? நீங்கெல்லாம் உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க, எங்களை பத்தி யார் பேசுறீங்க? 60 வயசு ஆகும்போது உங்களுடைய பென்ஷன் நீங்க வாங்குற காலகட்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு பாலிசி சேஞ்ச் நான் கொண்டு வர போறேன், உங்களை நான் வந்து இப்படி முன்னெடுத்து கொண்டு போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லபடியா எடுத்து பேசி அவங்களை ஈர்க்கிற சக்தி வருத்தத்துக்குரிய விஷயம் பரவலா எந்த தலைமைக்கும் இல்லை. They have an option. Okay. And why not him and TVKங்கிறது obviously there. ஓகே, நீங்க சொன்னீங்க கிட்டத்தட்ட தேர்தல் அறிக்கைகள் எல்லா கட்சியிலையும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, இருந்திருக்கு இது வரைக்கும் பார்க்குற வரைக்கும். அதில் ரொம்ப முக்கியமான அறிவிப்பாக சொல்லக்கூடிய அந்த மாத தொகையை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. 1000 2000 ரெண்டு கட்சியும் 2000, விஜய் 2500, இலவச பஸ்ஸுங்கிறது எல்லா பேருந்துகள் அந்த அதில் தான் அப்டேஷன் நடந்துட்டு இருக்கே தவிர ரொம்ப எக்ஸைட்டிங்காக புதுசாக எதுவும் வரல. முன்னாடி மாதிரி டிவியோ லேப்டாப்போ அந்த மாதிரிலாம் எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல, மிக்சி கிரைண்டர் மாதிரி எதுவும் வரலன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சார நாட்களில் ரொம்ப முக்கியமான அறிக்கைகள் வரும்னு எதிர்பார்க்கலாம். இந்த எலெக்ஷனில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அறிக்கைகள் வந்தா எங்களை கேட்குறாங்களே ஸ்மார்ட் டிவி கொடுப்பாங்களா, அப்படி ஒரு டாக் போயிட்டு இருக்கு ஸ்மார்ட் டிவி. இதெல்லாம் தான் இப்ப நம்ம எல்லாம் களத்துக்கு போகும்போது நம்ம கிட்ட கேட்கறதே அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம எல்லாம் போய் சொல்லிதான் கட்சிகள் தங்கம் பத்தி பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. தங்கம் சார்ந்து ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, டிவி ஸ்மார்ட் டிவி கொடுக்க போறாங்க, டேப் கொடுக்க போறாங்க. அப்ப நம்ம கவுண்டரா கேட்கறோம், என்னங்க நம்ம ஊருக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது, அதெல்லாம் நடக்கிறது நடக்கும். நம்மளுக்கு என்னங்கிறதுல ஒரு சும்மா அவங்க வந்து செல்ஃபிஷா கேட்கறாங்கன்னு நான் சொல்லல. அதுல ஒரு அவங்களுக்கு ஒரு ஜாலி தானே, என்ன கொடுப்பாங்க அப்படின்னு, ஏசி கொடுக்க போறாங்கன்னு ஒரு இதுல. ஏன்னா எல்லா இடத்துலயும் வெயில் பொழக்குது. அப்ப அவங்களோட ஓகே எல்லார் வீட்டுக்கு ஒரு ஏசி கொடுத்தா அவங்களுக்கு ஓட்டு அப்படின்னு. ஆக்சுவலி வாய்ப்பு இருக்குதா ஏதாச்சும் இந்த மாதிரி எக்ஸைட்மென்ட் ஆஃபர்ஸ் ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? இதெல்லாம் வந்து எப்படி ஆயிடும்னா கேட்டுப்பாங்க. ஆனா பொருளாதார ரீதியா ஏசிலாம் எப்படி கொடுக்க முடியும்? ஆனா இப்படிதான் டிவிக்கு நினைச்சோம், திடீர்னு பார்த்தா எல்லார் வீட்டுக்கும் டிவி வந்தது, எல்லார் வீட்டுக்கும் ஃபேன். ஆமா மிக்ஸி கிரைண்டர் வந்துச்சு, லேப்டாப்லாம் பெரிய விஷயம் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்தது. நான் கேட்க வந்தது என்னன்னா, இந்த மாதிரியான எக்ஸைட்மெண்ட் அறிவிப்புகள் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கூட அது எலெக்ஷன்ல ஒரு முக்கியமான, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கீ பாயிண்டா இருக்குமா? உங்க கட்சி தொண்டர்களுக்கு அதை கொண்டு போய் உங்க கட்சியை சேர்க்கறதுக்கு இன்னொரு பாயிண்ட், அவ்வளவுதான். இந்த முறை என்னன்னா ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கணும். கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க வாக்குகளை செதற விடாம அந்த கூட்டணிக்குன்னு, அது திமுக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ நாம் தமிழர் சிங்கிளாவோ, இவங்க வாக்குகள் செதற விடாம கொண்டு வந்து சேர்க்கணும். எஸ், இதுக்கு இது எல்லாம் உதவும். எப்படி உதவும்னா, ஓகே இந்த கூட்டணி இப்படி அறிவிப்புகள், இந்த கூட்டணி வந்து ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ சிஸ்டம் என்ன, தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த விதத்திலையும் பாதிப்பு வந்துடக்கூடாது. இதுல என்டிஏ எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்னா, எந்த விதத்திலையும் ஹிந்தியோ இல்லைன்னா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தமிழ்நாட்டை பாதகமாக போயிடக்கூடிய விஷயங்களை இந்த கூட்டணி பண்ண மாட்டோங்கிற வாக்குறுதிகளும் நம்பிக்கையும் மக்களுக்கு தரணும்.
திமுக இன்னைக்கு திருப்பி போய் நீட் பத்திலாம் பேசுனாங்கன்னா எடுபடுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 5 வருஷம் நீங்க இருந்தீங்களே ஏன் பண்ணலங்கிற கேள்வி வரும். அப்பதான் அவங்க எடுக்கிற கேம்பெயினே பாருங்க, டெல்லி விசஸ் நம்ம அப்படி இப்படின்னு பேசும்போது என்டிஏன்னு ஹிந்தியில் எழுதி என்டிஏ விசஸ் நம்ம. ஸோ அதை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போய் சேர்த்து பாஜக இருக்கிற கூட்டணி, நீங்க சொன்ன மாதிரி பாஜக இருக்கிற கூட்டணி அவங்க, ஸோ இந்த கேம்பெயின்லாம் அவங்க கொண்டு வருவாங்க. ஆனா அது எடுபடுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இந்த முறை. ஏன்னா 19ல் அது எடுபட்டது, 21ல் எடுபட்டது, 22ல லோக்கல் பாடி எலெக்ஷன்லயும் நாங்க உங்களுக்கு வாய்ப்பு தரோம், 24லயும் தரோம். அப்போ ஒரு ஓட்டர் மைண்ட்ல என்ன வரும்னா ஒரு சலிப்பு இருக்குத்தானே செய்யும். அண்ட் அந்த சலிப்பு இருக்கிறவங்க வந்து என்டிஏவை கன்சிடர் பண்றாங்களான்னு பார்க்கணும். அதுக்கு திரு எடப்பாடி தலைமையில இருக்கக்கூடிய கூட்டணி வந்து அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியா இருக்கா, அது அடுத்த கேள்வி. சலிப்பு இருக்கு, அந்த சலிப்பை வந்து ஈர்க்கிற சக்தி யாருக்கு இருக்கு? அந்த ஈர்ப்பு சக்தி ஒருவேளை விஜய் கிட்டயோ சீமான் அவர்கிட்டயோ இருந்தது அப்படின்னா அங்கதான் போற பிரியுது. அப்படின்னா இந்த ஆட்சிக்கு எதிரான ஓட்டு பிரிஞ்சிருது. இந்த ப்ரோ ஓட்டு, ரெட்டலை தான் வரணும்னு ஒரு ஓட்டு, சூரியன் தான் வரணும்னு ஒரு ஓட்டு, நாம் தமிழர் தான், விஜய் தான், அந்த ப்ரோ ஓட்டோடைய ஸ்ட்ரென்த் வந்து அவங்க ஹோல்டு பண்ணிக்கணும். இதை தாண்டி அவங்க பண்ண வேண்டியது இந்த நியூட்ரலா ஃபென்சிட்டர்ஸா எல்லாமே ஆட்சி மாற்றத்துக்கு இந்த மாதிரிலாம் நம்ம பேசக்கூடிய கேட்டகரிஸ் ஆஃப் ஓட்ஸை ஈர்க்கிற சக்தி யாருக்கு இருக்குங்கிறது தான் இந்த தேர்தல். தொடர்ச்சியாக ஜெயிக்க வச்சுட்டு வர்றோம் திமுகவை. ஸோ அதனால் ஏற்படக்கூடிய சலிப்புன்னு ஒன்று சொன்னீங்களே, சலிப்போட சேர்த்து ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஆன்டி இன்கம்பன்சி எந்த கட்சி ஆட்சி செஞ்சாலும் எவ்வளோ நல்ல திட்டங்கள் நடந்தாலுமே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஒன்று வந்துடும். பட் இந்த 5 வருஷத்தில் டிஎம்கேக்கு எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சி, ஸோ அதுவும் வெரி ரீசெண்ட் டைமில் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள், விளாத்திக்குளம் இஷ்யூஸ் ஆகட்டும், இதை பெருசாக பிஜேபி ஏடிஎம்கே கையிலையும் எடுக்கிறாங்க. ஸோ இது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஆட்சிங்கிறது அவங்களும் பேசுகிறாங்க. விஜய் அதை ரொம்ப சீரியஸாக கையில் எடுக்கிறார். ஸோ அந்த ஆன்டி இன்கம்பன்சி மனநிலை மக்கள் மத்தியில் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்குது? அது ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுமா இந்த எலெக்ஷனில்? எப்போவுமே நீங்கள் இவங்க கவர்மெண்ட்டுன்னு இல்லை, யார் ஆட்சியில் இருந்தாலும் நீங்கள் போய் மைக்கை நீட்டி கவர்மெண்ட் எப்படிங்க இருக்குது அப்படின்னா பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அது நிஜமாவே பாலாரும் தேனாரும் ஓடினா கூட ஏன் இப்படி ஓடுதுன்னு தான் கேட்பாங்க. கவர்மெண்ட்டோடைய டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்கிறது இஸ் யூனிவர்சல், யூனிஃபார்ம். அதை தாண்டி அந்த கவர்மெண்ட்டை திருப்பி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் என்னன்னு பார்த்தா எதிரில் பலமாக இருக்கணும், யார் வரணும் வரக்கூடாது, இதெல்லாம் கேட்டகரி. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க அதுவும் நம்ம வந்து 91லேருந்து 2021 வரைக்கும் 11 வரைக்கும் மாற்றி தான் ஓட்டு போட்டோம். 16 ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன். எதிர்கட்சி வந்து ரொம்ப பலமாக இல்லாமல் ஆனாலும் பலமாக இருந்து க்ளோஸாக வராங்க. மக்கள் நல கூட்டணி நீங்கள் சொன்ன மாதிரி ஓட்டு, சரி இன்னொரு வாட்டி இவங்க லீடர்ஷிப்பில் இவங்களே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ரெட்டலையை திருப்பி கொண்டு வராங்க. அப்படி தான் 26ல் நம்ம என்ன கவனிக்கணும்னா, கண்டிப்பாக இந்த ஆட்சிக்குன்னு சில சலிப்பு, சில பேருக்கு வெறுப்பே கூட இருக்கலாம். அதெல்லாம் வந்து இட்ஸ் அ கிவன். எஸ், இதை சொன்னாங்க, இதை பண்ணலை, எந்த காரணங்கள், அதோடைய ஆப்ஷன் ஆல்டர்னேட்டிவாக நம்ம பார்க்கறது ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷனா அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு ஈர்ப்பு கொடுக்குறாங்களா, அது கேள்வி. புதுசாக வரவர் பண்ணுவாரா, புதுசாக வர யார் வேணா, 2 பேரில் யார் வேணா அதை பண்ணுவாங்களா? ஆனால் மொத்த ஸ்டேட்டையும் ஜெயிச்சு இன்னொன்று என்ன ரொம்ப கவனிப்பாங்க அப்படின்னா, யார் ஜெயிச்சு வரப்போறா, சரி எனக்கு இவங்களுக்கு போடணும்னு இருக்கு, ஆனால் நான் போட்டு இவங்க ஜெயிப்பாங்களா, எப்படி தோக்க போகிற கட்சி இவங்களுக்கே போட்டுருவாங்க, நான் ஏன் ஓட்டை வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்கு. சரியா? ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு வந்து இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தாலும் பரவாயில்ல, நான் இவங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் இட்ஸ் அ பாயிண்ட். இங்கே இந்த ஒரு பெண்கள் பாதுகாப்பு விஷயம் சொல்கிறீங்களா, இல்லை ஒரு திடீர்னு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுற விஷயங்கள் சொல்கிறீங்களா, அவங்க உடனே என்ன எடுத்து வைப்பாங்க, கமர்ஷியல் எல்பிஜி குறைஞ்சி போச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இருக்கும். இந்த இஷ்யூஸ்லாம் என்ன பண்ணிடும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இன்னைக்கு வந்து தேர்தல்னா மதம், ஜாதி, இது வந்து ரொம்ப ரொம்ப மெயின் ஃபேக்டர். என் மதம் என்ன, என் ஜாதி என்ன, எங்கள் தொகுதியில் எந்த ஜாதிக்காரங்களை நிற்க வைக்கிறாங்க, நான் ஓட்டு போடும்போது, அதாவது ரொம்ப கோர் அர்பன் சீட்டை தாண்டி கோயம்புத்தூர் சவுத்து, சென்னை, இல்லை மயிலாப்பூர், வேளச்சேரி, டி நகர்லாம் தாண்டி இந்த அர்பன் சீட்ஸை தாண்டி இது ஒரு ஃபேக்டர் தான். கண்டிப்பாக இது ஒரு ஃபேக்டர் தான். எஸ், நான் அந்த ஜாதிக்காரங்களுடைய வேட்பாளரை ஜெயிக்க வச்சிடணுமா அப்படிலாம் கண்டிப்பாக யோசிப்பாங்க. அதில் ஒரு சிந்தனை வரும். அப்போ விட்டு கொடுத்துடக்கூடாது,
கரெக்ட். நான் இப்போ ஓட்டை இன்னொருத்தர் போடுறதுனால நம்ம ஜாதிக்கார தோத்துற போற சான்சஸ் இருக்கு. என்ன ஆயிடப்போகுது, என்ன இருந்தாலும் நாளைக்கு சரி பண்ணிக்கலாம். ஸோ எலெக்ஷன் நெருங்கும் போது நம்ம விஜய் நிறைய ஓட்டு வாங்கிடுவார்னு சொல்லிட்டு இருந்தா கூட எலெக்ஷன் நெருங்கும் போது இல்லை எப்படின்னு ஜெயிக்க மாட்டார் முதலமைச்சர், அவன் தேவையான ஓட்டை வேஸ்ட் போட வேண்டாம்னு. இன்னொன்று நீங்க சொல்ற இந்த கேஸ்ட் அண்ட் மத ரீதியான ஓட்டுகள், சரி நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபேக்டர் தான். இப்போ விஜய் அவர்கள் நிறைய ஓட்டு வாங்குவார் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எலெக்ஷன் நெருங்கும் போது இல்லை எப்படியும் ஜெயிக்க மாட்டேன், முதலமைச்சராக பிறந்த ஓட்டை வேஸ்ட் பண்ண வேணாம், அதிமுக ஜெயிக்கிற கட்சிக்கு போடலாங்கிறது மாறும் ஒன்று. இன்னொன்று ரொம்ப சென்டிமெண்டலாக நம்ம ஜாதிக்காரன் தோற்றக்கூடாதுல்ல அவருக்கு ஓட்டு போட்டு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த கடைசி நேரத்தில் ஜெயிக்கிற கட்சி போடுவோம், நம்ம ஜாதிக்காரர் போடுவோம், நம்ம மற்ற சேர்ந்தவருக்கு போடுவோம், நமக்கு தெரிஞ்சவருக்கு போடுவோங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல. ஸோ இது தான் தேர்தல் நெருங்கும் போது விஜயோட ஓட்டை குறைக்குமா? அஸ் யூஷுவல் கமலுக்கு நடந்த மாதிரியோ சீமானுக்கு அப்பப்போ நடக்கிற மாதிரியோ விஜய்க்கும் இது நடக்குமான்னு கேட்குறேன். இல்லையே, அது ரொம்ப இது வந்து ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் கொஸ்டின் இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் 40-45 நாள் ஏதோ இருக்குது தேர்தலுக்கு, இல்லைங்களா? யார் வேட்பாளராக சூஸ் பண்ணுறாங்க, ஆளும் கட்சியும் சரி பிரதான எதிர்கட்சியும் சரி, இவங்களுடைய கூட்டணிகள் எந்த வேட்பாளர் போடுறாங்க, அண்டு தேர்தல் நெருங்க இது வரைக்கும் வெளியில் வரல. ஒருவேளை இதுக்கப்புறம் ரொம்ப கேம்பெயினுக்கு வராங்களோ என்னமோ தெரியாது. மற்ற கட்சிகளும் கூட்டணிகளும் அவங்களுடைய கேம்பெயின் எப்படி இருக்குது அதுவும் பார்க்கணும். இன்னொன்று, என்டிஏ ஆகட்டும் எஸ்பி ஆகட்டும், இந்த 2 அலையன்ஸ்லேயும் நீங்கள் இந்த 234 பேரை தான் நிற்க வைக்க முடியும், இல்லையா? ஆனால் அந்தந்த தொகுதிகளில் இன்னொரு 10 பேர் இருப்பாங்க, இல்லையா? இப்போ அந்த 10 பேருக்கு வந்து விஜய் வந்து ஒரு சேனல் தானே. அவங்க எப்படி இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு தொகுதியில் இந்த கட்சியில் இவங்களுக்கும் அந்த கட்சியில் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க சீட்டு. ஆனால் இதை தாண்டி ஒரு வளையம் இருக்குது. அவங்க வந்து இன்னொருத்தரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எதுக்கு வேலை பார்க்கணும்? கரெக்ட். இது நாள் வரைக்கும் இப்படி இவ்வளோ பெருசாக ஒரு ஃபோர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல. ஒருவேளை இந்த ஃபோர்ஸ் ஜெயிக்கணுங்கிறதுக்காக கூட இல்லை, இவங்க ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஃபோர்ஸ்க்காக மாற்றி வேலை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ நம்மளால உண்மையிலேயே யாராவது இன்னைக்கு வந்து ஏப்ரல் 23 இந்த கட்சி தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க போகுதுன்னு இன்னைக்கு சொல்கிறாங்க, அதாவது மார்ச் மிட்டில் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஸ்பெஷல் பவர் தான் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா நம்ம இன்னும் 2 வாரம் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஒரு ஏப்ரல் 10 அந்த தேதி வாக்கில் தான் என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்லிடுறேன் பாருங்க. கூட்டணிகள், கட்சிகள், வேட்பாளர்கள் எல்லாமே நம்மளுக்கு ஸ்டெபிளைஸ் ஆயிருக்கும். கேம்பெயினுங்கிறது என்னை வந்து பார்த்தாங்க, என்ன பேசினாங்கிறதெல்லாம் தாண்டி என்னை வந்து பார்த்தாங்க, கவனிச்சாங்க, இதெல்லாமும் இருக்கு. அண்ட் வெயில் கொளுத்துது இப்பவே, சரிங்களா? அண்ட் பூத் ஸ்லிப் கொடுக்கறதுலேருந்து நிறைய வேலை இருக்கு. அந்த 10ல் இருந்து 23க்குள்ள ஒரு மூடு செட் ஆக போகுது இந்த தேர்தலுக்கு. எஸ், அந்த 10 to 23 தான் எனக்கு தெரிஞ்சு வில் டிசைட் தமிழ்நாடு 2026. ஓகே, சூப்பர். கடைசி கேள்வி, எலெக்ஷன் பிரச்சாரம் எப்பவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. நான் போன எலெக்ஷனுக்கெல்லாம் வந்து தலைவர்களோட பயணிக்கும் இன்டர்வியூக்காக ஒரு டே ஃபுல்லாக 2 நாள் முழுக்க அவங்களோட ட்ராவல் பண்ணுறத தொடர்ச்சியாக ஷோவாக பண்ணிட்டு இருந்தேன். அப்போது உதயநிதி அவரோட நான் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும்போது தான், நான் வண்டிக்குள்ளே இருக்கும்போது தான் அவர் வந்து அந்த வண்டிக்கு மேலே ஏறி செங்கல்ல காமிக்கிறார் ஃபர்ஸ்ட் டைம். முதல் செங்கலை காமிக்கும் போது அதில் எய்ம்ஸ்னு எழுதலை, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த செங்கல் காமிக்கும் போது அதே பிரச்சாரத்தில் அவர் இதுதான் காணாமல் போன நோட்டுன்னு 500 ரூபாய் நோட்டையும் காமிச்சார், பழைய 1000 ரூபாய் நோட்டையும் காமிச்சார்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆக்சுவலி உள்ளே இருந்து நினச்சேன் இந்த நோட்டு காட்டுறது தான் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக போகுது, வைரலாக போகுதுன்னு தான் நான் ஆக்சுவலி அந்த கணத்தில் நினச்சேன். பட் அது பிரச்சாரத்தை முடிச்சு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பயங்கரமாக வைரலாக வந்து செங்கல். அதுக்கப்புறம் தான் அவர் எய்ம்ஸ்னு எழுதி அதை பண்ணார் அடுத்தடுத்த பிரச்சாரங்களில். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சாரங்களையும் சில விஷயம் பயங்கரமாக சில பாயிண்ட் அப்படி எடுத்து மக்கள் கொண்டாடிடுவாங்க, அது பயங்கரமாக யூஸும் ஆகும். போன எலெக்ஷனில் நிஜமாவே நம்ம உதயோட பிரச்சாரமும் ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது, அவங்களுக்கு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏரியாவில் பண்ணார். இந்த முறை உதயநிதியோட பிரச்சாரம், கனிமொழி அவர்கள் இந்த முறை அவங்களை இன்னும் கொஞ்சம் முன்வரிசையில் கொண்டு உட்கார வைக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு பெண் முகம் அந்த பக்கம் இல்லை ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகும்போது, இவங்களுக்கு ஏதோ நம்ம இன்னும் அவங்கள இது பண்ணுற மாதிரி தெரியும் போது அவங்களோட பிரச்சாரத்தை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். வழக்கம் போல் சீமான் அவருடைய பிரச்சாரம், விஜய் இந்த முறை புதுசாக இருக்கார். இந்த இது வரைக்கும் பேசினதை தாண்டி பிரச்சாரத்தை என்ன விஷயத்தை கையில் எடுக்க போகிறாரு. அண்ணாமலை அவர்களுக்கு எவ்வளோ தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுவார்னு தெரியல, அந்த 6 தொகுதி மட்டும்தானா இல்லை எதுனா அவர் இன்னும் ஒரு முடிவுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ்க்கு நடுவில் யாருடைய பிரச்சாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்ம இந்த வாட்டி எதிர்பார்க்க போகிறது ஏதாவது சம்திங் என்ன? நான் ரொம்ப ஆனஸ்டாக சொல்லிட்டுமா, இந்த ஸ்டார் பிரச்சாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிசுபிசுத்து தான் போயிருக்கு தமிழ்நாட்டில், சரிங்களா? கட்சி தொண்டர்களுக்கெல்லாம் வந்து அவங்க கட்சி சார்ந்த எல்லாரும் வரும்போது
ஒரு ஊக்கம் இருக்கு, அது மாற்று கருத்து இல்லை. இவங்க வந்து பேச போறாங்க அப்படின்னு அப்படியே தப 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 தபன்னு வராங்கன்னா அது அந்த ரெஸ்பெக்டிவ் சினி ஸ்டார்ஸ்க்கு தான் நடக்குதே தவிர திரு விஜய்ல ஆரம்பிச்சு இவங்க விந்தியால இருந்து இந்த பக்கம் டிஎம்கேல திரு வடிவேலு வந்து பேசுறாரு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு திரு கமல் வராங்க, அந்த ஸ்டார் வேல்யூ தான் இருக்கே தவிர அரசியல் ஸ்டார் வேல்யூ வந்து அவங்க எல்லாம் ரொம்ப அரசியல்ல முதிர்ச்சி பெற்றவர்கள், அவங்க எல்லாம் பெரிய தலைவர்கள். தமிழ்நாடு இஸ் மிஸ்ஸிங் அந்த ஒரு திரு கருணாநிதி அவருடைய ஸ்பீச்சுக்கு வந்த கூட்டமோ இல்ல செல்வி ஜெயலலிதா அவங்களுக்கு இருந்த அந்த ஆராக்கு வந்த கூட்டமோ இன்னைக்கு இல்ல. அதுதான் நிஜம். தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஒரு வெற்றிடம் அப்படின்னு அட்மினிஸ்ட்ரேஷன் லீடர்ஷிப் அதெல்லாம் இவங்க இருக்கு. ஆளுமைங்கிறத காட்டிலும் நீங்க சொல்ற நான் எப்படி சொல்றது புரியல, இவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா நிறைய இன்னைக்கு வந்து பண்ண வேண்டியதா இருக்கு ஒரு தலைவரை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறதுக்கு. அவங்கெல்லாம் ஒரு சாதாரண ஸ்டேஜ்ல ஒரு குட்டி மைக்லயே அவங்களால அவ்வளவு எதுவும் இந்த மாதிரி சோஷியல் மீடியா எதுவும் இல்லாத காலத்திலே இல்ல அது வந்து தமிழ்நாடு. ஏன்னா நம்ம எல்லாம் வந்து எனக்கு 40 வயசு தான் ஆகுது, ஆனா நான் உங்களுக்கு என் பர்சனல் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அது செல்வி ஜெயலலிதாவோ திரு கருணாநிதியோ இவங்க வந்து தாம்பரம் வழியா ஊருக்கு கேம்பெயின் போவாங்க. எங்க தொகுதி தாம்பரம், நான் முடிச்சூர். அப்போ தாம்பரத்தில் அந்த மெயின் ரோட்ல வந்து இவங்க வரப்போறாங்க அந்த நாளுக்கு நீங்க ஒரு பரபரப்பு இருக்கும் சரிங்களா. அந்த பரபரப்பு வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக அவங்க வராங்கங்கிற ஒரு பரபரப்பு இருக்கும். அண்ட் அவங்க வர டைமுக்கு முன்னாடி ஒரு வண்டி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே போகும், கூட்டம் எப்படி சேர்ந்துரும். அண்ட் அவங்கள சும்மா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்க்கறதுக்கே அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நானே பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம் சரிங்களா. இன்னைக்கு அது வந்து டெஃபினெட்லி ஏன்னா தேர் ஆல் அவைலபிள் ஆல் த டைம். எனக்கு ஃபோன்ல எப்போ பார்த்தாலும் அவங்களே தான் வராங்க. ஒரு பெரிய கான்வாயில் அவங்க சீஃப் மினிஸ்டரோ டெப்யூட்டி சிஎம்மோ இல்லை எதிர்கட்சி தலைவரோ இல்லை யாரோ அவங்க வரும்போது நான் ஒரு மரியாதை நிமித்தமாக எக்ஸைட்மெண்ட்டு இல்லை. அது மேபி பீப்புள் கிட்ட இன்னும் போய் சேர்றதுக்கு இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கர் கனெக்ஷன் தலைவர்களுக்கு தேவையான ஒரு தாழ்மையான வேண்டுகோளை உங்க நிகழ்ச்சி மூலமா நான் வைக்கிறேன். நோபடி இஸ் எக்ஸைட்டிங் த வோட்டர். ஒரு பர்சனல் கனெக்ட் வர மாட்டேங்குது. இல்லை இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும். ஸ்டாலின் அவர்களோட பிரச்சார ஸ்டைல் என்பது வேறு, ஓகேவா. எடப்பாடி அவரோட பிரச்சார ஸ்டைல் என்பது வேறு. இப்போ போன எலெக்ஷனில் ஐயா எல்லாரையும் ஆல் பாஸ் பண்ணி விட்ட மாதிரி அப்படிங்கிற ஒரு களத்தில் ஒரு பையன் கேட்டான், ஐயா அப்படி வேலண்டைன்ஸ் டேக்கு லீவ் அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு கேட்டதும் அவருடைய வேண்டுகோளும் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி ஃபன். இந்த மாதிரி சம்திங் ஃபன்னா சில விஷயங்களை சொல்லி ஸ்கோர் பண்றது ஒன்று பார்க்குறோம். இவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. சரி, அதுதான் நான் சொல்றேன். வைரல் ஆகணுங்கிறத மட்டும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வைரல் சம்டைம்ஸ் இஸ் பிரிட்டென்ஷியஸ். ஓகே, பி ரா நேச்சுரல். எஸ், maybe the MGRs, Karunanidhis and Jayalalitas were more raw and natural. Yes, yeah, we couldn't reach them. எங்களால் போய் எல்லாராலையும் அவங்க கிட்ட போய் பேச முடியாது. அந்த காலகட்டத்தில் இன்னும் கூட இட் வாஸ் இல்லையா. இன்னைக்கு தேர்ஸ் an overdose of politicians. நிறைய அவங்கள தான் பார்க்குறோம். எஸ்பெஷலி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் உள்ள வந்து ரொம்பவே பாருங்களேன், அவங்க சாப்பிட்றதுல இருந்து அவங்க போகிற வண்டியிலேருந்து எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஒரு அதெல்லாம் அதுக்கு நாங்களும் பொறுப்பெடுத்து வேண்டும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன எதிர்பார்க்குதுன்னா, என்னுடைய தலைவர் வந்து என்னுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் நான் இன்னும் கூட நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்கள்லாம் ஃபீல்டுக்கெலாம் போகும்போது வி ஹவ் சீன் கஷ்டங்கிறது வந்து காசு இல்லாதது மட்டும் கஷ்டம் இல்லைங்க. நிறைய பேர் 17 மணி நேரம் 16 மணி நேரம்லாம் இன்க்ளூடிங் ட்ராவல் டைம் அப்படிலாம் வேலைக்கு போயிட்டு வந்து குடும்பத்தை கவனிக்கிற எத்தனையோ பேர் தான் சராசரி வாக்காளர். அந்த வாக்காளர் பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பிரச்சனையை அவங்க கிட்ட பேசுகிற தலைவர்கள் இன்னைக்கு கம்மி. நிஜம் இது. கரெக்ட். ஆக்சுவலி ரொம்ப கிடையாது. நம்மளுமே இப்போ நான் முன்னாடி சொன்ன பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு விஷயத்தை தான் எல்லா தொகுதியிலுமே பேசுகிறாங்க. அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேசுகிற தலைவர்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்கிறாங்க. குறைவாக இருக்கிறாங்களோட இல்லைன்னு கூட சொல்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஒரே விஷயத்தை தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கும் ஒரே பிரச்சாரமாக தான் முன்னெடுப்பாங்களே தாண்டி அந்தந்த தொகுதிக்கான இஷ்யூவை பேசுகிறதோ இந்த இலவச அறிவிப்புகளை தாண்டி இந்த சலிப்பு வந்தது காரணமே என்னங்க? நீங்கள்லாம் உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க, எங்களை பற்றி யார் பேசுகிறீங்க? இதுதான் எங்ககிட்ட. இப்போ இலவசம் இந்த அறிக்கைகளை தாண்டி ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்கீம்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை பேசுறதுலேயும் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கிறதா பார்க்குறோம். யாருமே அதை பேசலையே, எடுத்து பேசலையே. சரி, ஆப்வியஸ்லி தமிழ்நாடு நீங்கள் வந்து 38 வயசு ஆண்மகனா, உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கா, நீங்கள் 60 வயசு ஆகும்போது உங்களுடைய பென்ஷன் நீங்கள் வாங்குற காலகட்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு பாலிசி சேஞ்ச் நான் கொண்டு வர போகிறேன், உங்களை நான் வந்து இப்படி முன்னெடுத்து கொண்டு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லபடியாக எடுத்து பேசி
அவங்கள ஈர்க்கிற சக்தி இன்னைக்கு வருத்தத்துக்குரிய விஷயம் பரவலாக எந்த தலைமைக்கும் இல்லை. ஃபைன். நானுமே தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அதுதான். நீங்கள் தேர்தல் அறிக்கைகள், இலவச திட்டங்கள் எல்லாமே நமக்கு தேவை தான். அது எல்லாமே சந்தோஷம். ஏடிஎம்கே, டிஎம்கே ரெண்டுமே சேர்ந்து இங்கே எவ்வளோ விஷயங்களை செஞ்சு பல ஏரியாவில் டெவலப் பண்ணியிருந்தா கூட, பல செக்டார் டெவலப் பண்ணியிருந்தா கூட, இன்னும் சூப்பர் டெவலப் ஸ்டேட்டாக மாற்றுறதுக்கான ஸ்கீம்ஸோட இந்த எலெக்ஷனுக்கு வந்தாங்கன்னா, இந்த அறிக்கைகள்லாம் தாண்டி இந்த பக்கம் வந்தாங்கன்னா, 4 பேருமே ஆமாம் ஆமாம் புதுசாக வர்றவங்களும் ஆல்ரெடி பண்ணவங்களும் இன்னும் வந்தாங்கன்னா, மக்கள் அதை இன்னும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வந்தாங்கன்னா எல்லாரும் வரணும் ஃபர்ஸ்ட். இந்த எலெக்ஷன் இன்னும் தீவிரமாக ஆரோக்கியமாக எதிர்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். உங்கள் மூலமாக நம்ம ஒரு வேண்டுகோளாகவே அதை வச்சுக்கலாம்ல. நிறைய டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸோட வாங்க, நிறைய திட்டங்களோட மக்களோட கனெக்ட் பண்ணுங்க. சூப்பர் சார். நல்ல இன்டர்வியூ, நிறைய விஷயம் டீட்டெயிலாக பேசணும். தேங்க்யூ ஸோ மச். விட மாட்டேன். அடுத்தடுத்து எலெக்ஷன் இருங்க, நம்ம தொடர்ச்சியாக நிறைய விஷயம் நேர்காணல் பண்ணலாம். நன்றி.